அம்மாவை ஆயிடுச்சுன்னு வந்துக்கிறேன். அடிடா சரி. உடம்பு பிரஷர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஆமா வெவானியா என் மனைவியின் பதிவச்சு பார்த்தாயா? அது காலையில் இருந்து முகத்தை கடிவிட்டு கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு மற்ற சேவையில் ஈடுபடுவா. உன் குடும்பத்தில் ஓ மனைவி எப்படி? அப்படியா? அந்த மணில வரானாக்கா நான் வந்து நாடகம் முடிச்சு மணில வரேன்னா இவங்க வீட்டுல உட்காந்து சின்ன மேல எழுந்து தொடர்பு கட்சி எடுத்து ரெடியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குடா அவ்வளவு மரியாதை அந்த மரியாதை ஒண்ணு 2 அடி அடிச்சு பிடிச்சா அவருக்கு தூக்கு. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல மரியாதை. என் மனைவி நானும் இந்த குடும்ப ரகசியம் அரசியலை பத்தி கொஞ்சம் தனிமையில பேசணும். அதனால உனக்கு விடுமுறை இன்னைக்கு போயிட்டு வா. உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? நல்ல ஒரு 1000 இருக்கும். ஒரு 500 கொடுங்க. ஏன்டா எப்பா 500 உனக்கு? டாய் எதுவுமே கொடுக்க மாட்டான். போய் வேலைக்கு பாரு போ. லீவ் எடுத்துட்டு போ. கண்ணே ஆனந்தி ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குது. உனக்கு ஒரு வாரம் வேணுமா 7 நாள் வேணுமா? படிக்க தெரியாதாலும் எதனா ஒண்ணா எப்படி வேணும் உனக்கு? எனக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள் கேட்டுக்கிறேன். போடா கண்ணே ஆனந்தி. ஒரு வாரத்துக்கு சம்பளம் எப்படி? டாய் போடா. லீவ் தான் கொடுக்குறாங்க. போய் ஓய்வு எடுக்கிறேன். நீங்க எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? சம்பளம் கிடையாது. போடா. அப்ப சம்பளத்தை பிடிச்சு கொடுப்பீங்க? சம்பளம் கிடையாது. அப்ப நான் டியூட்டில ஜாயின் உனக்கு சம்பளம் உண்டு. ஒரு வாரம் விடுமுறை உண்டு. ஓ கண்ணே ஆனந்தி. ஒரு வாரத்துக்கு சாப்பாடு எப்படியா? விடுமுறை கொடுக்குறாங்க, சம்பளம் வேற கொடுக்குறாங்க. சாப்பாடு யாரு போடுவாங்க? வீட்டுல போய் சாப்பிட வேண்டி தரேன். எங்க ஊட்டியா? போய் சாப்பிடுறா போட. அப்ப நான் வேலை ஜெயிச்சா உனக்கு சாப்பாடு உண்டு, சம்பளம் உண்டு, விடுமுறை உண்டு, நல்ல ரெஸ்ட் உண்டு. போ கண்ணே ஆனந்தி. நான் எங்க படுக்கிறது? எதனா கேட்கணும் மொத்தமா கேட்டு இல்ல எங்க படுக்கிறது? எங்க படுக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டுல பார்த்தாக்கா பேய் மேய்க்கும். நான் நீட்டா கப்பு சுருமாண்ட போ படுத்து. அங்க எதுவும் வராது. நாய் போயிட்டா ஒரு போடா போடா